அலைகள் ஓஞ்ச பிறகு குளிக்கலாம் அப்படின்னு நினச்சா கடைசி வரல நாம் குளிக்கவே முடியாது. அளவுக்கு மீறி நாம் ஆசைப்படுறதும், வரம்புக்கு மீறி நாம் திமிராக நடக்கிறதும், கைக்கு மீறி நாம் செலவு செய்கிறதும், கோபத்தால் வரக்கூடிய அளவுக்கு மீறிய வார்த்தையினால தான் நமக்கு ஆபத்தை ஏற்படுது. இதெல்லாம் நமக்கு என்றைக்குமே பிரச்சனைகளை தான் உருவாக்கும். இது மாதிரி தான் நாம் ஒன்றை நினைவில் வச்சுக்கணும். ஒருத்தர் அளவுக்கு மீறி பாசம் வச்சா அது நமக்கு எதிரான ஆயுதமாக தான் நமக்கு ஏற்படுறோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் விஷம். கூட்டை விட்டு புழுவாக வெளியே வந்த பிறகு தான் பட்டாம்பூச்சியாக அது மாறுது. அதுபோல தான் மெழுகுவத்தி எரிஞ்சி உருகின பிறகு தான் நமக்கெல்லாம் வெளிச்சத்தையே கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்னா தான் நாம் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழவே முடியும். தீயில வேறு தங்கம் தான் தன்னுடைய தரத்தை மாற்றி கொள்றதே இல்லை, தன் தரத்தை தாழ்த்தி கொள்றதே இல்லை. அது மாதிரி தான் நாம் கஷ்ட நஷ்டங்களை தாங்கி வந்தால் தான் நாம் உறுதியாக இருக்கணுன்றது தான் உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.